சஸ்பென்ஸ் நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்குங்க. நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லரு நல்லா இருக்கு. உமன் சேஃப்டி, உமன் அந்த கனெக்ட் ஆச்சு. நல்லா இருக்கு, நல்லா ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நியூ ஃபேஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. பெரிய ஸ்டார் படம் மாதிரி இருக்கா இல்ல மேக்கிங்ல தெரிஞ்ச சின்ன படம் அந்த மாதிரி எந்த டிஃபரன்ஸுமே தெரியல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு வீக்கெண்ட்ல வந்து பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மூவி தான். நல்லா இருக்கு சார். அவங்க சொன்ன மெசேஜ் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது? மெசேஜ் கனெக்ட் ஆயிடுச்சு. என்ன மெசேஜ்னா உமன்ஸோட சேஃப்டி. இப்போ நிறைய அந்த மொபைல் வச்சு நல்லதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, கெட்டதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கெட்டது என்ன விஷயம் யூஸ் பண்ணுறாங்கன்றது காமிச்சிருக்காங்க. பார்க்கலாம். டிடெக்டிவ் ஸ்டோரி நல்லா இருக்கு, த்ரில்லிங்காக இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்குற அளவுக்கு இருக்கு. நம்ம நல்லா இருக்குண்ணா. நான் எதிர்பார்த்து வந்து எல்லாமே கிடச்சிருச்சு. படம் நல்லா தான் இருக்குது. எல்லாம் வந்து பாருங்கள் ஃபேமிலியோட. அவங்க சொன்ன மெசேஜ் உங்களுக்கு புரிஞ்சுது. அதான் என்ன பொண்ணுங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கூடாது. அந்த புரிஞ்சு நல்லா இருந்துச்சு படம். எல்லாம் கனெக்ட் எல்லாம் வந்து கண்டிப்பாக பாருங்க படம். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கருத்தோடு எடுத்திருக்காங்க, செம்மையாக எடுத்திருக்காங்க. நினச்சதோட சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் புரிஞ்சு ஃபேமிலியோட வந்து படத்தை பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக கனெக்ட் ஆயிடுச்சு. நேச்சுரலாக பண்ணியிருந்தார். எந்த ஒரு ஓவர் ஆக்டிங் இல்லாமல் செட்டில்டாக சூப்பராக பண்ணியிருந்தார். அதெல்லாம் எதுவுமே இல்லை, நீட்டாக இருக்குது. நீட்டான மேக்கிங்காக இருந்துச்சு. எங்கேயுமே அந்த மியூசிக் ஓவர் லாப்பிங் அந்த மாதிரி இல்லாமல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வந்துட்டு அந்த பிஜிஎம் மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு மியூசிக். செட்டில்டான மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நல்லா இருந்துச்சு. த்ரில்லர் ப்ளஸ் சோஷியல் மெசேஜ் கன்வே பண்ணுற மாதிரி படம் நல்லா இருந்துச்சு. இல்லை தெரியல, டிடெக்டிவ் படம் நினச்சி தான் வந்தோம். பட் ஆனால் அப்படி தான் இருக்குது. நல்ல பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. காலேஜ் பசங்களுக்காக ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும் போகிற இடங்கள்லன்ற மாதிரி. நல்லா இருந்துச்சு படம். நல்லா பண்ணியிருக்காரு. சாங் ஒரு சாங் தான் நினைக்கிறேன். சும்மா அந்த இது மாதிரி சாங் தான் இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. கடைசி வரைக்கும் கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கணும். பசங்களை கூட்டு வந்து பார்க்கணும். அருமையா இருக்கு. இல்லை இப்போ உள்ள இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இனி பசங்க நிறைய அனுபவிக்க வேண்டிய சான்சஸ் இருக்கு. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிமேல் சேஃப்டி இருக்காது, மேக்ஸிமம் இருக்காதுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஒரு தைரியமாக இருக்கணும் பசங்க. அந்த தைரியமாக இருக்கிறதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா கூட ஜெயிச்சு வரணும் பசங்க. அதுதான் மெயின். படம் எல்லாமே நார்மல் ஆக்டர்ஸ் தான். ஆனால் எல்லாம் அவங்க யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி இல்லாமல் ஃபைட்டு கூட பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக தான் இருக்குது. நல்லா இருக்கு. ஹீரோலாம் எப்படி சார்? நார்மலாக இருக்கு. அவர் ஹீரோயினே சொல்ல முடியாது, அந்த போல நடிச்சிருக்காரு. நம்ம மாஸ்னா ஒன்று பெரிய பெரிய ஃபைட்லாம் இல்லாமல் நார்மல் நம்ம ஒரு ஃபைட் பண்ணால் எப்படி இருப்போமோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு வீக்கெண்டில் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. தாராளமாக பார்க்கலாம். எல்லாமே ஆக்சுவலாக இது வந்து ஒரு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். நம்ம விஜய் தான் இருக்காரு, அப்படி தான் பெரிய பெரிய ஹீரோ இல்லாமல் இவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் இவங்கெல்லாம் நல்லா வர முடியும். படம் சூப்பராக இருக்குங்க. படத்தை குடும்பத்தோட வந்து அழகாக பார்க்கலாம். சொன்ன மெசேஜ் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது. அதாவது ஒரு பெண்களுக்கு வந்து சுதந்திரம் வேணுங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனால் படம் நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா படம் நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ஆமாம், த்ரில்லர் மூவி நினச்சி பார்த்தோம். உண்மையிலே நல்லா த்ரில்லிங்காக இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நடிச்சிருந்தாங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. படம் எந்த இடத்துலையுமே லேக் ஆகாம ஓரளவுக்கு போற நல்லா இருக்கு. கட்டாயம் பிடிச்சிருந்துச்சு. த்ரில்லிங்காக இருந்தது. ஃபேமிலியை வந்து மெசேஜ் எனக்கு மட்டும் இல்லை, உமன்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ். த்ரில்லிங். அடுத்து என்னன்னு யோசிக்க நல்லா இருக்கு. ஹீரோ செம்மையாக பண்ணியிருக்கிறாரு. எல்லா ஹீரோ மாதிரி ரொமான்டிக்கு சாங்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கதையில் ஃபுல் ஃபோக்கஸோட பண்ணியிருக்காரு. சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் தான் லேக் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு. கேர்ள்ஸோட பிரைவசி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு மூவி. ஃபேமிலியாக எல்லாம் பார்க்கலாம். கேர்ள்ஸோட ப்ரைவசி பற்றி இருக்குது. நல்லா இருக்கு. வணக்கம், நான் தேனி முருகன். நான் அதில் ஹீரோயினோட அப்பாவாக பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன படத்துலங்கிறது பெரிய படத்துக்கான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரே கொடுக்குற வேலையை கரெக்டாக பண்ணணும், வேஷத்தை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் இந்த இவ்வளோ
டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரு நவீன் அவர் ரொம்ப அவரோட ஸ்ட்ரகிளை நாங்கள் பார்த்து ஒரு 10 நாள் நான் அட்டன் பண்ணியிருப்பேன். 10 நாள் அவர் என்ன கஷ்டப்பட்டாங்க பொருளாதாரமாக என்னங்கிறது கண்கூட பார்த்து நடந்த படம். சின்ன படங்கள் போகிற போக்கில் வந்து நல்லா வந்தால் தான் நிறையா கலைகள் போய் சேரும். பெரிய படங்கள் மட்டுமே முழுசாக இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ஆறுதல் கொடுக்கணும், வரவேற்பு கொடுக்கணும். அதுதான்.